நிறைய பேருக்கு சிலர் யாராவது வேலை வாங்கினா தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக ஆண்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. பெண்களும் இது மாதிரி தான் இருக்காங்க. அதாவது நிறைய பேர் சுயமாக ஒரு சுய தொழில் ஏன் பெருசாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் வேலை வாங்கணும், வேலை வாங்கினா தான் நான் செய்வேன், நான் என்ன வேலை செய்யணுன்ட்டு எனக்கு யாராவது சொல்லணும், அப்போ தான் நான் அந்த வேலையை செய்வேன். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் சுயமாக சிந்திக்கிற அந்த திறன் இல்லாதனால அந்த சுய தொழில் செய்கிறது, ஒரு தொழிலை சுயமாக செய்வதற்கு தயக்கம், பயம், கூச்சம் இப்படி நிறைய வந்துடுது. அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஒரு சுய தொழில் செய்யும்போது நம்ம துணிஞ்சு அந்த செயலில் இறங்கணும். ஒரு துணிவு என்பது தேவை. நிறைய இழப்புகள் வரலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அதில் கண்டிப்பாக லாபம்தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்க, ஒரு சுய தொழில் செஞ்சீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு அது ஆபத்தாக தான் முடியும். அதில் நஷ்டமும் வர வாய்ப்பு இருக்குது, லாபமும் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டையும் ஏற்றுக்கிற அந்த மனப்போக்கம் இருந்தால் தான் நீங்கள் அந்த சுயதொழில், அந்த துணிவு ஏற்படும். சுயதொழிலை செய்கிற, சுயமாக ஒரு தொழிலை செய்கிற அந்த துணிவு என்பது அப்போது தான் ஏற்படும். அப்போ நிறைய பேருக்கு என்னென்னாக்கா, யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் அந்த வேலை செய்ய, அதனால் அந்த துணிவு இல்லாதனால நிறைய பேர் சுயமாக ஒரு தொழிலை செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. எதுக்கு பிரச்சனை? அது நிறைய ரிஸ்க் இருக்குது அதில். அதனால் யாராவது ஒருத்தர் சொல்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டு மாத சம்பளம் வாங்கிக்கலாம், தினக்கூலி வாங்கிக்கலாம். யாராவது நாம் ஒரு வேலை செய்யணுன்னா யாராவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், எனக்கா யோசிக்க தெரியாது, எனக்கா அந்த ரிஸ்க்கு வேண்டாம் எனக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு இயலாமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுயமாக ஒரு வேலையை செய்யுது, யாராவது ஒருத்தர் சொல்லணும், அதை செய், இதை செய், இதை ஏன் இன்னும் செய்யலை, சீக்கிரமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டணும், திட்டணும், அவமானப்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஏன் வேலையில் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா இத்தகைய பயம் நிறைய பேத்துக்கு தேவைப்படுது. சுயமாக ஒரு தொழிலை செய்ய தெரியாதவர்களுக்கு இப்படி ஒரு பயம் தேவைப்படுது, இப்படி ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது. யாராவது நம்மளை அச்சுறுத்தணும், அவமானப்படுத்தணும், அடிக்கணும். அப்போ தான் நான் எனது வேலைகள், நான் என்ன வேலை செய்யணுங்கிறத அவங்க சொல்லி நான் செய்வேன். சுயமாக எனக்கு ஒரு வேலை செய்ய தெரியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. பெண்கள் பார்த்தா வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இட்லி சுடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு பயம். வீட்டில் ஆண்கள் ஏதாவது சொல்லிவிடுவாங்க, திட்டுவாங்க, நல்லா இல்லை, உன்னுடைய வேலை நல்லா இல்லைன்னு குறை சொல்லிவிடுவாங்க. இப்படிங்கிற அந்த பயம்தான் அவர்கள் வேலை செய்வதற்கு அது காரணம். அவர்கள் வேலை செய்வதற்கு இப்படி ஒரு பயம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு பிறரை பார்த்து பிறர் யாராவது தன்னை அச்சுறுத்த வேண்டும். ஆக ஆண்களிடமிருந்து அந்த அச்சுறுத்தல் பெண்களுக்கு தேவைப்படுகிறது. பெண் அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் சர்வாதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள். அவர்களிடமிருந்து, சர்வாதிகாரிகளிடமிருந்து, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக இருக்கிற ஆண்களிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் என்பது பெண் அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ தான் அவங்க அந்த வேலையை செய்ய முடியும். ஆண்கள் அச்சுறுத்திக்கிட்டே இருக்கணும், பெண்கள் செய்யணும். வீட்டில் ஆண்கள் அச்சுறுத்துறாங்க மற்றவங்கள, அதே வேலைக்கு போகிற இடத்துல இவங்களை இன்னொருத்தர் அச்சுறுத்தணும். அச்சுறுத்தினா தான் ஆண்களுக்கு அந்த வேலை செய்யும். வீட்டில் உள்ள வேலைகளை தான் பெண்களை வச்சு வேலை வாங்கிக்கிறாங்க ஆண்கள். ஆனால் வெளியில் போனாக்கா ஒரு தொழிலில் போய் சுயமாக இன்னொருத்தர் வேலை வாங்குகிற அளவுக்கு அவர்களுக்கு அது தெரியலை. அதாவது யாராவது ஒரு நிர்வாகத்தில் இருந்துக்கிட்டு அதில் தனக்கு கீழ் உள்ளவர்களை வேலை வாங்குகிறாங்க. ஆனால் ஒரு சுயமாக ஒரு முதலாளியாக உயர வேண்டும், அதை நிறைய பேர் செய்கிறது. அதுக்கு நிறைய துணிவு வேணும். சுயமாக ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு தொழில் நடக்குது, அதில் போய் வேலைக்கு சேர்றீங்க, உங்களுக்கு கீழே 4 பேர் இருக்காங்க, அவங்கள வேலை வாங்குறது இங்கே சகஜமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஒரு தொழிலையே உருவாக்குறீங்க, ஒரு தொழிலே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, துணிஞ்சு ஆரம்பிக்கிறீங்க, லாபம் வரும், நஷ்டம் வரும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள். அந்த துணிவு நிறைய பேத்துக்கு ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா, இந்த சுயமாக சிந்தித்து ஒரு வேலை செய்கிற அந்த துணிவு ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா, வீட்டில் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செய்கிறதில்ல. அதுதான் காரணம். நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய பழகிட்டீங்கன்னா அந்த சுய தொழில் செய்கிற அந்த ஆர்வங்கிறது, அந்த துணிவு என்பது வந்துவிடும். அந்த சிந்தனை சுய சிந்தனை வேணும். சுய சிந்தனை தான் சுயமாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கு தேவைப்படுகிறது. அப்போது வீட்டில் நம்முடைய உணவுகளை நாம் சமைக்கிறது கிடையாது. பிறருக்கான உணவுகளை பெண்கள் சமைக்கிறாங்க, அவங்களுக்கான உணவுகளை மட்டும் அவங்க சமைப்பது கிடையாது. அதுமாதிரி ஆண்கள் தங்களுக்கான உணவுகளை கூட அவங்க சமைப்பதில்லை. அப்போ தான் சுய சிந்தனை எல்லாம் போகுது. சுய சிந்தனைங்கிறது அது ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க. பெரிய புத்தகம் படிக்கணும், அப்படி பெரிய தேடல் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சுய சிந்தனைங்கிறது என்னென்னாக்கா, சுயமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நீங்களே சிந்திப்பது. இப்போ உங்கள் வீட்டில் ஆண்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பெண்கள் சிந்திச்சிட்ருப்பாங்க. அவருக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணி கொடுக்குறது, அவருக்கு வீட்டுக்காரருக்கு என்ன டிஃபன் பண்ணி கொடுக்குறது, மத்தியானம் என்ன சாப்பிடுவார், அவருக்கு இது பிடிக்காது, வெண்டைக்காய் பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது, என்ன செஞ்சால் அவர் சாப்பிடுவார், என்ன செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சிந்திச்சிட்ருப்பாங்க, பெண்கள் சிந்திச்சிட்ருப்பாங்க. இவர் சிந்திக்க மாட்டார். இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத
அது பற்றி இவருக்கு எது தேவை, இவருக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடுவார், எப்படி துவைச்சி வைக்கணும், அப்படி இப்படின்னு எல்லா வேலையும், வீட்டை தூய்மையாக வச்சுருக்கணும், எல்லா வேலையும் அந்த சிந்திக்கிற வேலையெல்லாம் பெண்கள். பெண்கள் ஏன் சிந்திக்கிறாங்கன்னா அது ஆண்களை பற்றின பயத்தில் சிந்திக்கிறாங்க. ஆண்கள் இதை பற்றி தங்களுடைய தேவைகளை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதனால தான் சுய சிந்தனை இல்லாமல் போகுது. பெண்கள் சிந்திக்கிறாங்கன்னா அதுவும் சுய சிந்தனை கிடையாது. ஆண்கள் மீதான அச்சத்தில் பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிந்திக்கிறாங்க. அது அடிமை சிந்தனை. அது சுயமாக தனது தேவைகளுக்காக மட்டும் வீட்டில் நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனது தேவைகளை தன்னுடைய கையாலே பூர்த்தி செய்வதற்காக நாம் சிந்திக்கணும். இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன உணவு சமைக்கலாம், இன்றைக்கி என்னென்ன வேலைகளை செய்யலாம், இன்றைக்கி கொஞ்சம் லீவ் இருக்குது, இருக்கிற எல்லா துணிகளையும் துவைச்சிடலாம், இன்றைக்கி வீட்டை தூய்மை செஞ்சிடலாம், இன்றைக்கி 2 வீலரை கழுவிடலாம், வண்டியை கழுவி இன்றைக்கி நேரம் கிடைக்குது, நாளைக்கு பண்ணலாமா, நாளைக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் திட்டமிடுகிறோம் பாருங்கள், சிந்திக்கிறோம் பாருங்கள். இதுதான் சுய சிந்தனையோட அடிப்படை. இதுதான் சுய சிந்தனையின் அடிப்படை. அதனால் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆண்களை சுயமாக சிந்திக்க முடியாதவர்களாக ஆக்கி விடுகிறார்கள், சோம்பேறிகளாக ஆக்கி விடுகிறார்கள். சிந்திப்பதை கூட, அதை சிந்திக்கிற அந்த வேலையை கூட செய்யக்கூடாது. வீட்டில் வந்து ஆண்கள் எப்படி ஓய்வாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சிந்திக்கிற வேலையை கூட செய்யக்கூடாது. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிந்திப்பதை கூட செய்யக்கூடாது. அந்த வேலையை கூட பெண்கள் செய்யணும், நம்ம செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்கள் ஆண்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிந்திக்கிற வேலையை கூட ஆண்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அந்த சிந்திக்கிற வேலையை கூட ஆண்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதை எடுத்து நாம் செஞ்சு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒரு அடிமைகளின் நல்ல பேர்களை எதிர்பார்க்குற ஒரு அடிமைகளின் எதிர்பார்ப்பு. இது ஒரு அடிமைகளின் ஆர்வம். அடிமைகளுக்கு எப்படிப்பட்ட ஆர்வம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆண்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிந்திக்க கூட செஞ்சிடக்கூடாது. மனசுக்குள்ளே கூட அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அடிமைகளாக இருக்கிற பெண்கள் யோசிக்கிறாங்க. ஆண்கள் என்ன இருக்குன்னா சிந்திக்கிற வேலையை கூட நான் செய்ய மாட்டேன். தண்ணி கூட யாராவது கோரி கொடுத்தா தான், தண்ணிக்கு கூட நான் கேட்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு யாராவது கேட்கணும், உங்களுக்கு டீ வேணுமான்னு யாராவது கேட்கணும், பெண்கள் கேட்கணும். சாப்பிட்றீங்களா, தூங்குறீங்களா, இந்தாங்க தலைவாணி, இப்படி. இதுதான் வந்து பிறருடைய தேவைகளை குறிப்பிருந்து இவங்க பூர்த்தி செய்கிறாங்களாம். உணர்வறிந்து இவர்கள் பிறருடைய தேவைகளை பெண்கள் பூர்த்தி செய்வது. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, தூங்குங்க. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, இந்த டீயை குடிங்க. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. டயர்டாக இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறது. எதுக்கு அந்த வேலையெல்லாம் நான் தான் இருக்கிறேன்ல, நான் தான் இருக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சுயமாக சிந்திக்க விடாமல் ஆண்களை ஆக்கி விடுவதில் பெண்களின் பங்கு பெரும்பங்கு. பெண்களும் சுயமாக சிந்திக்கிறதில்ல, சுய தேவைகளுக்காக சிந்திப்பது தான் சுய சிந்தனை. சுய சிந்தனைன்னா என்னென்னா எனது தேவைகளுக்காக வீட்டில் சுய சிந்தனையின் பிறப்பிடமே வீடில் தான் நீங்கள் பிறக்குறீங்க. பிறப்பும் வீட்டில் தான். உங்கள் சிந்தனையின் பிறப்பு, வாழ்க்கையின் தொடக்கமே பிறப்பு எல்லாம் வீட்டில் தான். இப்போ தான் ஆஸ்பத்திரி வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் போய் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் பிறப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? கடந்த காலங்களில் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் வீடை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அப்போ வீட்டில் இருந்து தான் எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், இந்த வாழ்க்கை முறையை எங்கேருந்து உருவாகுதுன்னா உங்கள் குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறது. குடும்பம் என்பது வீட்டில் இருக்குது. அப்போ வீட்டில் இருந்து தான் அனைத்தும் உருவாகிறது. வேர்கள் என்பது மனித வாழ்க்கையின் வேர்கள் வீட்டில் தான் இருக்கிறது. அதனால் வீட்டில் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள். நான் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், பெண் அடிமைத்தனத்தை பேசிட்டேன்னா வேரில் உள்ள பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கிளைகளில் காரணங்களை தேடுகிறீர்கள். இங்குள்ள பிரச்சனைகளுக்கான காரணங்களை கிளைகளில் தேடுகிறீர்கள். நான் வந்து வேர்களில் தேடுகிறேன். நீங்கள் விழுதுகளில் தேடுகிறீர்கள். நான் வந்து நான் வந்து வேரில் தேடிக்கிட்டு இருக்கேன். வேரில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் சொல்கிற தீர்வெல்லாம் வேர் தீர்வு. அந்த தீர்வு வந்து நிரந்தரமானது. இதுக்கு மேலே வேறு யாரும் தீர்வு சொல்ல முடியாது. அதனால் வந்து சுயமாக ஏன் மக்களுக்கு சிந்திக்க முடியலை, ஏன் சுய தொழில் பண்ணுற அந்த துணிவு ஏன் மக்களுக்கு இல்லை, ஏன் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க, மற்றவங்க சொன்னால் தான் நான் செய்வேன், மற்றவங்க என்ன வேலை வாங்கினா தான் என்னால் செய்ய முடியும், சுயமாக என்னால் ஒரு வேலை செய்ய தெரியாது, சொல்கிற வேலையை தான் நான் செய்வேன், சுயமாக சிந்தித்து ஒரு வேலையை செய்ய தெரியாது அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன காரணம்னா அந்த பிரச்சனை வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. வீட்டில் அவரவர் உணவுகளை வந்து அதுக்கு அவரவர் வேலைகளை அவங்கவுங்களே செய்யணும். அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே தயாரிச்சுக்கணும், சமைக்கணும். பிறரது உணவுகளை நீங்கள் சமைக்காதீங்க. அது ஒரு பயந்தாங்குடித்தனம். பயந்து போய் தான் நீங்கள் பிறரது தேவைகளை பூர்த்தி செய்கிறீங்க. பெண்கள் வந்து ஆண்களுடைய தேவைகளை வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, துணி துவைச்சி கொடுக்குறாங்க. எல்லாம் பயம்தான், கோழைத்தனம் தான் காரணம். பெண்களுடைய பெண்ணடிமைகளின் நிலைமை என்னென்னா கோழைத்தனம் தான். அவங்க கஷ்டப்படுவாங்க, அப்படி பயங்கர காலையிலே எந்திப்பாங்க, கோலம் போடுவாங்க, எல்லாருக்கும் தேவையான டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, சமைப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, துணியெல்லாம் துவைச்சி போடுவாங்க, அப்படி வீட்டை சுத்தமாக வச்சுப்பாங்க. அடடா, இது வந்து ஒரு பெண்களின் வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு பெண்கள், கோழைத்தனம் நிறைந்த ஒரு பெண்களுடைய
திறமை தான் சொல்லணும். கோழைத்தனம் நிரம்பிய பெண்ணடிமைகள் வந்து அவங்க கோழைத்தனம் இருந்தவர், மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது, அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க, அப்படி வளர்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு கோழைத்தனத்தின் வெளிப்பாடு தான், ஒரு கோழைகளின் திறமைன்னு தான் நம்ம சொல்லணும். பெண்ணடிமைகளின் நிலைமை என்பது ஒரு கோழைகளின் திறமை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ ஆண்கள் வந்து பெண்களை அச்சுறுத்தி வேலை வாங்குறாங்களே, பிறரை அச்சுறுத்தி அவர்கள் வேலையை அவங்கவுங்களும் செய்யணும். பிறரை அச்சுறுத்தி வேலை வாங்குறாங்களே, பெண்களை அச்சுறுத்தி வேலை வாங்குறாங்களே, அதுவும் வந்து கோழைத்தனம் தான், அதுவும் ஒரு பயந்தாங்குழித்தனம் தான், ஒரு சோம்பேறித்தனம் அது. அப்போ இது வந்து கோழைகளின் வீரம், கோழைகளுக்கு இடையே உள்ள ஒரு உறவு முறை. ஆண் சர்வாதிகாரம் என்பது ஒரு கோழை, ஆண்களாக இருக்கிற கோழைகளாக இருக்கிற ஆண்கள். பெண் அடிமைத்தனம் என்பது அடிமைகளாக இருக்கிற பெண்களின் நிலைமை என்பது அது ஒரு கோழைத்தனம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் ஒரு உறவு முறை வச்சுக்கிட்டு கோழைத்தனத்தை வளர்த்தெடுக்கிறார்கள். சுய சிந்தனை என்பதில்லை. சுய தேவைகளுக்காக நீங்கள் சிந்திக்கணும், உங்களுடைய தேவைகளுக்காக. வீட்டிலிருந்து தான் சுய சிந்தனை ஆரம்பிக்குது. வீட்டில் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் சிந்திக்கணும். உங்களுடைய தேவைகள் என்னது? வீட்டில் உங்களுடைய தேவை, உங்களுடைய உணவு, உங்களுடைய இருப்பிடம் தூய்மையாக வைக்கணும், உங்களோட உடைகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற செடிகள், அதுக்கெலாம் தண்ணி ஊற்றணும். இதுதான் வந்து சுய தேவைகள். அப்போ அந்த சுய தேவைகளுக்காக நீங்கள் சிந்திக்கணும், தினமும் திட்டமிடணும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம், இந்த காய்கறியை நாளைக்கு எடுத்து வச்சுப்போம், நாளைக்கு இதை சமைச்சிக்கலாம், நாளைக்கு இதை சாப்பிட்லாம், இன்றைக்கி வந்து சமைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பச்சையாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அதுதான் சுயசிந்தனை. நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறத இன்றைக்கி பெண்கள் முடிவெடுத்துட்ருக்காங்க. ஆண்கள் என்ன சாப்பிடணுங்கிறத பெண்கள் முடிவெடுத்துட்ருக்காங்க. அவங்களா எதாவது சமைச்சு டேபிளில் வச்சுருவாங்க, நீங்கள் போய் சாப்பிட்ணும். இட்லி சமைப்பாங்க, இல்லை பூரி சமைப்பாங்க, எது சமைச்சாலும் நீங்கள் சாப்பிட்ணும். இதுதான் சர்வாதிகாரம். இதில் ஒரு சர்வாதிகாரம். நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அது நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற உங்கள் விருப்பம் கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். எங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் இதில் இருக்குது. உங்களுடைய தேவைக்காக, உங்கள் உடம்புக்கு என்ன தேவை, நேரம் உங்களுக்கு சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, எல்லாத்தையும் நீங்கள் முடிவு எடுக்கணும். நம்ம எங்கே நினைக்கிறோம், எதை உரிமைன்னு நினைக்கிறோன்னா, சாப்பிடுவதில் எது உரிமைன்னு நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோன்னா, மாட்டுக்கறி சாப்பிடுவது எனது உரிமை, நான் என்ன சாப்பிடணுன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மாட்டுக்கறி மாமிசம் சாப்பிடவே கூடாது. இன்னொன்று, மாட்டுக்கறியை கூட நீயா சமைச்சு சாப்பிட்ற, பெண்கள் உனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அதனால் உன்னுடைய உரிமைன்னு உணவு விஷயத்தில் உன்னுடைய உரிமை பற்றி பேசுகிற நீ உனது உணவை நீயே சமைக்க வேண்டும். அதுதான் வந்து சரியான உரிமை. அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? நீ சாப்பிட்ற உணவை நீயே சமைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அந்த துணிவு இருக்கா உனக்கு? அந்த அளவுக்கு உனக்கு நீ வந்து சோம்பேறியாக இல்லாமல் இருந்தால்தான் அது உனக்கு சாத்தியம். அப்போ அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? மாட்டுக்கறி திங்கிற யாரோ சமைச்சு உனக்கு முன்னாடி வச்சுருவாங்க, காசை கொடுத்தா, ஒரு ஹோட்டலில் கொடுத்து நீ சாப்பிட்றதுல என்ன பெரிய வீரம் இருக்குது? இதில் என்ன பெரிய உரிமை இருக்குது? ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அது. ஒரு மாட்டை வந்து கொல்ற, ஒருவேளை சாப்பாட்டுக்காக நீ மாட்டையே கொல்ற அப்படின்னா, உன்னையே நம்பி வாழ்ந்த அந்த மாடு உனக்காக வந்து உரத்தையும் உழைப்பையும் கொடுத்து நிலத்தை உழுது உரத்தை கொடுத்து அந்த மண் வளமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த மாட்டையே நீ வந்து உன்னுடைய ஒருவேளை பசிக்காக நீ கொண்டு விடுகிறாய். அதை கூட நீ வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவது என்னுடைய உரிமைன்னு நீ பேசிக்கிட்டு இருக்க. மாட்டுக்கறி என்ன நீயா சமைச்சு சாப்பிட்ட? பொம்பளைகளை வச்சு சமைச்சு நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறம் வந்து பொம்பளைகளும் சாப்பிட்றாங்க, அவங்க மற்றவங்களுக்காக சமைச்சு அந்த வேலையை பார்த்து அடிமை வேலை பார்த்து அப்போ சுயசிந்தனையற்ற இந்த வாழ்க்கை முறை இருக்குது பாருங்கள். அது வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்குது. ஏன் யாராவது சொன்னால் தான் நான் வேலை செய்வேன். தொழில் வந்து என்னால் சுயமாக ஒரு தொழிலை செய்ய முடியாது, எனக்கு கூச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது, நஷ்டம் வந்தால் யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்லணும் நான் என்ன வேலை செய்யணும், நான் எப்போ ஓய்வு எடுக்கணும், நான் எப்போ வேலையை விட்டு போகணும், இது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் நான் செய்வேன். சுயமாக எனக்கு சிந்திக்க தெரியாது. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த பிரச்சனை வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது. இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, சர்வாதிகாரம், ஆண் சர்வாதிகாரம், பெண் அடிமைத்தனம், இந்த ரெண்டும் தான் சுய சிந்தனையற்ற ஒரு மக்களை உருவாக்குகிறது, உற்பத்தி செய்கிறது. சுயமாக எப்போ சுய சிந்தனை ஆரம்பிக்குன்னா, அவங்கவுங்க தேவைகளுக்காக அவரவர்கள் உழைக்க வேண்டும். வீட்டில் பிறருடைய தேவைகளுக்காக யாரும் உழைக்கவே கூடாது. வீட்டில் வந்து 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உன்னுடைய தேவைகளை நீ எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த 8 வயசில் அந்த குழந்தைகளுக்கு தாய் செய்கிற உதவி. கற்றுதான் கொடுப்பாளே தவிர, கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அந்த குழந்தைக்கு எப்படி சமைக்கணும், எப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பா, சமைச்சு கொடுப்பா எல்லாம். ஆனால் வந்து அதுவே 8 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துடணும். 8 வயசுக்கு மேலே நீ உன் வேலையை, நீ உன் உணவை நீ சமைச்சிக்கப்பா, உனக்கெல்லாம் நான் அடிமை வேலை பார்க்க முடியாது, நீ என் வயிற்றில் பிறந்த அப்படிங்கிறக்காக நான் உனக்கு அம்மாங்கிறக்காக, நீ எனக்கு புள்ளங்கிறக்காக உனக்காகலாம் நான் அடிமை வேலை பார்க்க முடியாது, நீ தின்ன தட்டெல்லாம் நான் கழுவிட்டு இருக்க முடியாது, நீ சமைச்சு நீ சாப்பிடு அப்படி சொல்லணும். அல்லது நீ பச்சையாக கூட சாப்பிடு. இது கூட தெரியாமல் 8 வருஷம் நீ என்னத்தை தான் பார்த்தா என்னிடமிருந்து, என்னத்தை தான் நீ கற்றுக்கொண்டாய் என்னிடமிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய், சுயமரியாதை உள்ள ஒரு தாய் வந்து சுய சிந்தனை உள்ள ஒரு தாய் என்பது இப்படித்தான் யோசிப்பா.
அடிமைத்தனம் இல்லாத ஒரு தாய் அப்படித்தான் யோசிப்பாள். அதனால் சுய சிந்தனையின் பிறப்பிடம் வீடு தான். வீடு தான் மனிதர்கள் பிறக்கிற இடமும் அதான். வாழ்க்கையின் வாழ்க்கை வந்து பிறக்கிற இடமும் அதான். அதான் நீங்கள் எப்போ பிறக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை தோன்றுகிறது. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆக உங்கள் வாழ்க்கை பிறக்கின்ற இடமும் வீடு தான். அது முடிகின்ற இடம் எப்போ இறக்குறீங்களோ அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் பிறந்துட்டாலே உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் உணர்வு ரீதியாக இருக்கிற சிந்தனை, அப்புறம் நீங்கள் மொழியை கற்றுக்கிறீங்க, அப்புறம் அந்த மொழி வடிவமாக மாற்றப்படுகிறது. மொழி வடிவில் உங்கள் சிந்தனை ஒரு 2 வயசில் அப்புறம் தொடரும். அதனால் வந்து சுய சிந்தனையின் பிறப்பிடம் வீடு தான். வீட்டில் ஏன் வந்து மக்கள் சுய சிந்தனை இல்லாமல் போனாங்க? அதுக்கு இந்த அடிமைத்தனம் தான் காரணம். சாப்பாடை உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடுங்க. அதற்கு தடையாக இருக்கிற அந்த ஹோட்டல்களெல்லாம் இழுத்து மூடுங்க. அப்போ தான் மக்கள் சுயமாக சிந்திப்பாங்க. வீட்டில் பொம்பளைங்க சமைக்கிறதுக்கு இல்லையா, வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது காசை கொடுத்து. அப்போ சுய சிந்தனை என்பது உனது உணவுகளை உனக்கு என்ன உணவு தேவை, அதை எப்படி சமைக்கணும், உன் கைப்பட சமைக்கணும். உன் உடம்புக்கு நீ இதை கூட செய்ய மாட்டியா? உன் உடம்பு தான் உனக்கு கடவுள். கடவுள்னு சொல்லிட்டு எதுக்கோ பால் ஊற்றுற, நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கிடக்கிற உன் உடம்பு தான் உனக்கு கடவுள். அந்த உடம்பு, உன்னுடைய உடல் எனும் கடவுளை நீ வழிபடு. அதற்கு தொண்டு செய். உனது உடம்புக்கு நீ தொண்டு செய். அதற்கு நீ சமைச்சு போடு. அது கூட உன்னால் முடியாது. அவ்வளோ விசுவாசம் கட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. உனது உடம்புக்கு நீ ஒரு டீயாவது போட்டு குடிச்சிருப்பியா? உன் உடம்புக்கு கொடுத்தியா? உன் வாய்க்கு கொடுத்தியா? உன் வாய்க்கு என்றைக்காவது நீ சமைச்சு போட்டியா? உன் வாய்க்கு தேவையான உணவுகளை நீ என்றைக்காவது சமைச்சியா? அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் கட்டத்தனம். அந்த அளவுக்காப்பா நீ சோம்பேறித்தனம். அதனால் உன் உடம்புக்கு நீ தொண்டு செய். எங்கேயோ இருக்கிற கோயில் குளத்துக்கெல்லாம் ஓடுற, சர்ச்சுக்கு போகிற, எங்கேயோ இருக்கிற சர்ச்சுக்கு போகிற, அந்த சர்ச்சுக்கு போயிடணும், இந்த சர்ச்சுக்கு போயிடணும், அந்த வெளிநாட்டில் அவர் பிறந்த இடத்துக்கு போயிடணும். முஸ்லீம் எல்லாம் என்ன வெளிநாட்டுக்கு போகிறாங்க, முகமது நபி அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. உன் உடம்புக்கு நீ என்றைக்காவது சமைச்சியா? உன் உடம்புக்கு மட்டுமாவது சமைச்சியா? மற்றவங்களுக்கு சேர்த்து எப்போவும் மற்றவங்களுக்காகவே சமைச்சிக்கிட்டு இருக்கியா? உன் உடம்புக்கு மட்டுமாவது என்றைக்காவது நீ சமைச்சியா? நான் பெண்களை கேட்குறேன். ஆக நீ உன் உடம்புக்கு மட்டும் விசுவாசமாக இரு. உன்னுடைய உடல் தான் உனக்கு கடவுள். நீ வந்து சிலைகளாக இருக்கிற அந்த கடவுள்னு சொல்லிட்டு சிலைகளாக இருக்கிற பொம்மைகளுக்கு போய் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. அதற்கு பதிலாக அந்த நேரத்திற்கு பதிலாக அவ்வளோ நேரம் உனக்கு தேவையில்லை. உன் உடம்புக்கு நீ செய். நீ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறிய, கிறிஸ்டின்லாம் ஜபம் பண்ணுறாங்களே தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், அந்த நேரத்தில் உனக்கு தேவையான உணவுகளை நீ சமைக்கலாமே. அது மாதிரி உங்கள் உடம்புக்கு நீங்கள் தொண்டு செய்யுங்க. உங்கள் உடம்பு தான் கடவுள். அவங்கவுங்க உடம்பு, அவங்க கோயில் கடவுள் எல்லாமே அவங்கவுங்க உடம்பு தான். நீ கோயிலாகவும் கடவுளாகவும் திரிகிறாய். உனது உடம்பை சுமந்து கொண்டு நீ கோயிலாகவும் கடவுளாகவும் திரிகிறாய். உனது உடம்புக்கு நீ எல்லாத்தையும் செய். அதுதான் கடவுள். அது உன்னை காப்பாற்றும். உன் உடம்புக்கு நீ எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் நீ எந்த அளவுக்கு உன் உடம்புக்கு நீ தொண்டு செய்கிறாயோ, எந்த அளவுக்கு நேரம் செலவழிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் நீ உயிரோடு இருப்ப. ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்ப, மகிழ்ச்சியாக வாழ்வாய். அந்த உடம்பு, அந்த கடவுள், உடம்பு எனும் கடவுள், அந்த கோயில், அது உன்னை காப்பாற்றும்.